தமிழக அரசு தங்களுக்கு கான்கிரீட் வீடுகள் அமைத்து தரக்கோரி சென்னை திருவான்மியூர் மீனவ குப்பத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். கடந்த 2010ஆம் ஆண்டு திருவான்மியூர் மீனவ குப்பத்தில் உள்ள வீடுகள் தீப்பிடித்து எரிந்து முழுமையாக சேதமடைந்தன. அப்போது துணை முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அங்கு 350 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த வாக்குறுதி தற்போது வரை நிறைவேற்றப்படாமல் உள்ள நிலையில் விரைவாக தங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தர வேண்டும் என்று மீனவ மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தமிழக அரசுக்கு இதை வலியுறுத்தும் விதமாக இன்று மீனவ குப்பத்தைச் சேர்ந்த 2000 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2010 மிகப்பெரிய அளவில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடற்கரை ஒட்டி கிழக்கு பக்கம் எங்கள் ஊரில் இருந்தவங்க ஒரு 350 குடும்பம் ஃபுல்லாக நாசமாயிடுச்சு. அந்த நாசமானதில் இதை சட்டசபையில் பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ போகும்போது அன்றைய துணை முதல்வராக இருந்த ஐயா, இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் அப்போ துணை முதல்வராக இருந்தார். ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, வெகு விரைவில் அவங்களுக்கு 350 குடும்பத்திற்கும் தொழில் பாதிக்கப்படாத வகையில் கடற்கரை ஒட்டியே அவர்களுக்கு வீடு கல்நார் வீடு கட்டித்தரப்படும் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த திட்டம் கிடப்பிலே போட்டாங்க. எங்கள் பஞ்சாயத்தாரங்களும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-15 பஞ்சாயத்து மாறி இருப்பாங்க. எல்லாரும் லெட்டர் கொடுத்துருக்காங்க, எல்லா மனு கொடுத்துருக்காங்க. நேரடியாகவும் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. தவிர இது நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. நாங்கள் சுனாமியில் எல்லாத்துக்கும் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்குன்னு பீச்சு பக்கத்தில் இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் நாங்கள் கட்டுறோம் வீடு. அது பிரச்சனை பண்ணக்கூடாது. எங்களுக்கு தான் உரிமை இது. எங்க உரிமை இது. எங்க மீனவருக்கு சொந்தம் இது. எங்க சொந்தமான இடம் இது. மீனவருக்கு இடம் எங்களுக்கு. அந்த அடுத்து இது கேட்க கூடாது. இது